T20 World Cup 39th match நியூசிலாந்து பார்ப்போம். இன்னைக்கு இடையில 17 ஜூன் 8 PM ஸ்டார்ட் ஆகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். சூப்பர் 8க்கு 8 டீம் செலக்ட் ஆகிட்டாங்க. அந்த இடத்துல அந்த மேட்ச்சு நியூசிலாந்து ஏற்கனவே வெளியில் ஒரு குரூப்பு மாட்டிக்கிட்டாருன்னு சொல்லலாம். அது வந்து ஆப்கானிஸ்தான், இன்னொரு பக்கம் வெஸ்ட் இண்டீஸ். ஆப்கானிஸ்தான் ஸ்பின் பேஸில் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஸ்பின்னுக்கு எகென்ஸ்டாக கஷ்டப்படுற நியூசிலாந்து. இன்னொரு பக்கம் வெஸ்ட் இண்டீஸ் ஹோம் டீமு, அங்கேயுமே நியூசிலாந்து மாட்டிக்கிட்டாங்க. அந்த ரெண்டு தோல்வி அவங்களுக்கு பின்னடைவு. அண்ட் ஆப்கானிஸ்தான் நியூசிலாந்து இந்த குரூப்லேருந்து சூப்பர் 8க்கு போயாச்சு. இவங்க வெளியில். இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் சில பிளேயர்ஸ் அடுத்த வேர்ல்டு கப்புக்கு விளையாடுவாங்களா அப்படின்ற அந்த கேள்வியோடு இருக்காங்க. வில்லியம்சன் ஒரு பக்கம் சொல்லலாம், சவுத்தி, போல்ட்டு, இவங்களெல்லாம் சொல்லக்கூடிய இடத்துல இருக்குது. ஸோ ஓவராலாக போல்ட்டு T20 இன்டர்நேஷ்னல்லேருந்து ரிட்டையர் ஆகிறாரு. அந்த ஒரு விஷயமும் இருக்கிறதுனால இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுது. பட் மேட்ச்சில் சுவாரஸ்யம் இருக்குமானா அந்த அளவுக்கு எதிர்பார்க்க தேவையில்லை. ஏன்னா விளையாட போகிறது பப்புவா நியூ கினி அந்தளவுக்கு சிறப்பான விளையாடல இந்த சீசன். ஓரளவுக்கு ஓகே, அவங்களுக்கு வேர்ல்டு கப்புக்கு தகுதி பெற்று அப்படின்ற ஒரு விஷயமே சிறப்பான ஒரு விஷயமாக கருதுவாங்க. அதில் குறிப்பாக நியூசிலாந்துக்கு எகென்ஸ்டாக விளையாட போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு சிறப்பு தான். பார்க்கலாம். அட்டைமசி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் டீம் ஃபேண்டசி சம்மந்தமான தகவல்கள் கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி உங்களோட ஓன் டீமை கிரியேட் பண்ணலாம். விஷன் 11 இந்த மேட்ச்சுக்கு 10,000 கிவ்அவே கொடுக்குறாங்க. கிவ்அவேஸ் ரெகுலராக கொடுக்குறாங்க. இது குறைவுன்னு சொல்லலாம் இன்றைக்கி டேக்கு. அவ்வளோ இம்பார்ட்டன்ட் மேட்சாக இது பார்க்கப்படலை அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தினால தான் டெஃபினட்டாக பெரிய அமௌண்ட் கிவ்அவேஸ் ரெகுலராக கொடுக்குற ஒரு விஷயமாக இருக்குது. விஷன் 11 ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டாக இருக்குது. மெகா கான்டெஸ்ட் ரீசெண்டாக ரெகுலராக கொடுக்குறாங்க. அதில் இந்தியா விளையாடுற மேட்ச்சுக்கு 1 crore ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. இதெல்லாமே பயன்படுத்திங்க. விஷன் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. வென்யூன்னு பார்க்கும்போது பிரெயின் லாரா கிரிக்கெட் அகாடமி ட்ரினிடாடில் தான் இந்த மேட்ச்சு. லைட் ட்ரெயின் ஃபோர்காஸ்ட் இருக்குது. இந்த டைமுக்கு 8 PM, லோக்கல் டைம் 10:30 AM. டே மேட்ச் அப்படின்னால பேட் ஃபஸ்ட் எதுவும் ப்ரிஃபர் பண்ணுவாங்களான்னு யோசிக்கலாம். பட் ரெயின் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் சேசிங்கை தான் ப்ரிஃபர் பண்ண வைக்கும். அதை தான் நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் பேட் ஃபஸ்ட்டுக்கு 4 வெற்றி, சேசிங்க்கு 3 வெற்றி. பெரிய ஸ்கோர் இங்கிலாந்து 267க்கு 3 அப்படின்னு அடிச்சிருக்காங்க. நியூசிலாந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பப்புவா நியூ எகென்ஸ்டாக கூட அடிக்கலாம். பட் ரீசெண்டாக இந்த ட்ராக்ஸ் எல்லாம் டவுன் ஆகிருக்கு. ஸோ அதனால் ஓரளவுக்கு மீடியம் ஸ்கோர் எதிர்பார்க்கலான்றது தான் இங்கே பார்க்குறோம். அண்ட் 150 பிலோவாக 5 டைம்ஸ் வந்துருக்கு. டோட்டலாக 7 டைம்ஸில் அதில் 2 ஸ்கோர் பெருசாக இருந்திருக்கு. இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் ஒரு இடத்துல பெரிய ஸ்கோர் வர மாதிரி ட்ராக்கும் இருக்குது, அதே மாதிரி டவுன் ட்ராக்ஸ் இருக்குது. 2 டைப் ஆஃப் ட்ராக்கு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த பேஸில் என்ன மாதிரி ட்ராக் அந்த டைமில் கொடுக்குறாங்கன்னு பார்த்துங்க. என்னதான் இருந்தாலும் நியூசிலாந்து செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு டீம் பெரிய டீம், இன்னொரு டீம் சின்ன டீம் அப்படிங்கும்போது ஒரு வேளை நியூசிலாந்து பேட் ஃபஸ்ட்டு பண்ணாங்கன்னா பெரிய ஸ்கோரை போஸ்ட் பண்ணலாம். ஈவன் ட்ராக் கொஞ்சம் டவுன் ட்ராக்காக இருந்தால் கூட. அதே நேரத்தில் ட்ராக் கொஞ்சம் டவுனாக இருந்தால் கூட ஒரு மீடியம் ஸ்கோராவது மினிமம் பண்ணிடுவாங்க. பட் டவுன் ட்ராக்காக இருந்தால் டெஃபினட்டாக PNG லோ ஸ்கோர் தான் பதிவு பண்ணுவாங்க. அதே நேரத்தில் சூப்பர் பேட்டிங் ட்ராக்காக இருந்தால் கூட பப்புவா நியூ கினி கஷ்டப்பட தான் வாய்ப்பு இருக்குது. லோ ஸ்கோர் பதிவு பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்போடையே போகலாம். அதனால் ட்ராக் ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. ஒரே இடத்துல நம்ம ட்ராக் பற்றி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நியூசிலாந்து பேட் ஃபஸ்ட்டு பண்ணனா சூப்பரான பேட்டிங் ட்ராக்காக இருக்குன்னா அப்போ அவங்களோட பேட்டர்ஸ் பெரிய ஸ்கோர் பண்ணிடுவாங்க. அவங்க சைடு கேப்டன் போகலாம் அப்படிங்கிற தாட்டு தான். பட் அந்த தாட்டு கூட கொஞ்சம் ரிஸ்க் தான். ஏன்னா நியூசிலாந்து பவுலர்ஸு பயங்கரமாக விக்கெட் எடுப்பாங்க அப்படிங்கிற இந்த இடத்துல அது அடிப்படவும் வாய்ப்பு இருக்குது. மைண்ட் பண்ணிக்கிங்க. இதெல்லாம் யோசித்து டீமை செட் பண்ண பாருங்கள். கிராண்ட் லீக்குக்கு அந்த மாதிரி முயற்சிக்கு போங்க. நியூசிலாந்து சில மாற்றங்கள் செய்ய வாய்ப்பு, ஈஸ்வதிக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்குது இந்த சீரியஸில். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க நினைப்பாங்க. மார்க் ஹென்ரிக்கு ஒரு வாய்ப்பு பாசிபிளாக லாக்கி ஃபெர்குசன் ஆஃப் பண்ணிட்டு மார்க் ஹென்ரிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். பிரேஸ்வெலுக்கு மிடில் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். சாப்மேன் பாசிபிளாக ஃபினிஷர் ரோலில் நீசமுக்கு பதிலாக கூட வரலாம். சாண்டருக்கு பதிலாக ஈஸ்வதி இந்த மேட்ச்சில் வருவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஃபெர்குசனுக்கு பதிலாக ஹென்ரி வருவார் அப்படிங்கிற இந்த 2 எதிர்பார்ப்பு குறைஞ்சபட்சம் ஃபில் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் போல்ட்டு சவுத்தி மோஸ்ட்லி கண்டினியூ ஆவாங்க. ஏன்னா போல்ட்டை பொறுத்த வரைக்கும் ரிட்டைர்மெண்ட் சொல்லியிருக்காரு. சவுத்தியை பொறுத்த வரைக்கும் பாசிபிளாக இந்த வேர்ல்டு கப் லாஸ்ட் வேர்ல்டு கப்னு கூட அமையலாம். கான்வே, ஃபின் ஆலன், ரவீந்திரா, வில்லியம்சன், மிட்சல், பிலிப்ஸு, நீசம் இவங்கெல்லாம் நல்ல பேட்ஸ்மேன்ஸ் தான். பட் இந்த சீசனில் இவங்களோட அவுட்புட்ஸ் டோட்டலாகவே டவுனு. அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. சாண்டரோட பேட்டிங்கும் அவ்வளோவா வெளிப்படலை. இதெல்லாம் தான் அந்த டீமுக்கு பின்னடைவாக போச்சு. இந்த பேட்டர்ஸ்லாம் சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கும். இந்த டீம் சூப்பர் 8 கூட போயிருக்கலாம். பவுலிங் பேஸில் ஆப்வியஸாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. போல்ட்டு சவுத்தி செம்மையான பவுலிங் கொடுத்தாங்க. ஃபெர்குசனோட பவுலிங் நல்லா இருந்தது. சாண்டர் வீசும்போது சூப்பராக பண்ண, அதில் டவுட்டே இல்லை. நீசமோட அந்த ஹேண்டி இன்க்ளூஷன் நல்லா இருந்தது பவுலிங் பேஸில். ரச்சின் ரவீந்திரா போன மேட்ச் பவுல் பண்ணி அவருமே நல்லா பண்ணார். டெரல் மிச்சல் மட்டும் கொஞ்சம் ரன்ஸுக்கு போனார். அதுக்கு காரணம் ஒரு எண்ட் ஓவரில் வீச விட்டாங்க. ஒரு வார்ம் அப் இல்லாமல் போனது அப்படின்ற ஒரு விஷயமாக கூட யோசிக்கலாம். ஓவராலாக பேட்டிங்கில் சொதப்பல், பவுலிங்கில் கிரேட் அப்படின்னு நியூசிலாந்து ஷோ பண்ணாங்க. அதில் குறிப்பாக ஃபீல்டிங்கில்
இந்த மாதிரி நியூஸ்லாந்து நம்ம எப்பயுமே பார்த்தது கிடையாது. அந்த மாதிரி சொதப்பல் இருந்தது. ஆப்கானிஸ்தானோட விளையாடுறப்பையும் சரி, அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸோட விளையாடுறப்பையும் சரி மோசமான அவுட்புட்டு ஃபீல்டிங் பேஸில் இருந்ததுனால தான் அவங்களோட தோல்வி அப்படி இருந்தது அப்படின்னு புரிஞ்சுக்கப்படுது. எனிவே இன்றைக்கி பேட்டர்ஸ் எல்லாம் வெளியில் வருவாங்களான்னு பார்க்கணும். பிஎன்ஜி அதனால் கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு பெட்டர் அவுட்புட்டு நியூசிலாந்து பேட்டர்ஸ்லேருந்து வரும்னு எதிர்பார்க்குறோம். பப்புவா நியூ கினி இந்த டீம்லேயும் சில மாற்றங்கள் இருக்குன்னா, அமினிக்கு ரெஸ்ட் கொடுத்தாங்க போன மேட்ச்சு. ஹிலவரை இது வரைக்கும் விளையாடல. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். கார்னருக்கான ஒரு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு பார்க்கணும். மொரியாக்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்கலாம். போன மேட்ச்சு இந்த 11ஓட போனாங்க. சில மாற்றங்கள் செய்யலாம். அதில் அசட்வாலா டீசன்ட் ஹிட்டிங் எபிலிட்டி ப்ளஸ் பவுலிங் பேஸில் நல்லா பண்ண முடியும் அப்படின்னு ஷோ பண்ணியிருக்காரு. செசபவ் சில நேரங்களில் ஓகேவான பேட்டிங் டிஸ்பிளே கொடுத்துருக்காரு. ஆஃப் பிரேக் பவுலிங் அப்படிங்கிறதும் இருக்குது. சில நேரங்களில் பவுல் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. தோரிகா இந்த டீமுக்கு சூப்பராக இருந்திருக்கார். பேட்டிங் பேஸில் நல்லா அவுட்புட், மிடில் ஒரு ஸ்டெபிலிட்டி. நியூ பாலில் விளையாட விட்டால் கொஞ்சம் டஃப்பாக இருக்கலாம். ஆனால் லேட்டர் பேஸில் ஒரு கொஞ்சம் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. பார்க்கணும். கூகுளி பால்லாம் போடுற மாதிரி ஈஸ்வதி பவுலிங்கெல்லாம் தாங்கிறது கஷ்டமான ஒரு விஷயந்தான். எனிவே வனுவா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் எந்த அளவுக்கு வந்து பண்ணுவார்னு பார்க்கணும். பவுலிங் பேஸில் ஃபஸ்ட் பவுலிங்காக இருந்தால் ஒரு கன்சிடரேஷன். அலைன் நயோ விக்கெட் டேக்கிங்கில் நல்லா இருக்கார். கண்டிப்பாக சூப்பர் பவுலராக தெரியற அந்த பேஸில் யோசிக்கலாம். ஜான் கரிக்கோ எக்கனாமி பேஸில் பெஸ்ட்டு. ஒரு ஸ்பின்னர் பேஸில் வேணால் யோசிக்கலாம். அகேன்ஸ்ட் நியூசிலாந்து பேட்டர்ஸ் அகேன்ஸ்டாக ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தராக்ஸ் அப்படின்ற அந்த பேஸில் யோசிக்கலாம். கம்மியாக டீசெண்டான லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட்டு. மொரியாக்கான வாய்ப்பு கிடைக்குமா? அவருமே லெஃப்ட் ஆர்ம் மீடியமு. கம்மியாவுக்கு பதிலாக மொரியாவுக்கு கூட இந்த ஸ்வாப் இருக்கலாம். பார்க்கணும். நியூசிலாந்து பேட்டிங் ஆர்டர் மோஸ்ட்லி இப்படி தான் இருக்குங்கிற எதிர்பார்ப்பு. அண்டு பப்புவா நியூ கினியும் இந்த ஆர்டரில் எடுத்துகிட்டு வருவாங்க. அண்ட் ஒரு பாயிண்டில் சில சேஞ்சஸ் ரெண்டு டீம் சைடுமே இருக்கலாம். அதில் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மேட்ச் ஒரு ப்ரையாரிட்டி வைஸ் இல்லை. அந்த பக்கம் பார்க்கணும். நீசமு, சான்னரு, போல்ட்டு, சவுத்தி, ஃபோகுசன் இதில் ரவீந்திராவோட பவுலிங் எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக. அதில் டெரல் மிச்சல் ஒரு சில ஓவர் வீசலாம். பிளிப்ஸோட ஓவர்ஸ் கூட இருக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஆனால் அதில் ஃபுல் கோட்டான்ற இடத்துல சான்னரு, போல்ட்டு, சவுத்தி, ஃபோகுசனுக்கு பதிலாக ஹென்ரி இருந்தாலும் அவருக்கான ஓவர் முழுமையாக கிடைக்கும். அதே நேரத்தில் சான்னருக்கு பதிலாக ஈசோத் இருந்தாலும் அவருக்கு முழுமையான ஓவர் கிடைக்க வாய்ப்பு. ஸ்லாகில் பாசிபிளாக போல்ட் அண்டு ஃபோகுசன் எதிர்பார்க்குறோம். பப்புவா நியூ கினியோட பவுலிங்னு யோசிக்கும்போது அசட்வாலா, செசபவ், பாட்டமில் கமியோ, நயோ, வனுவா அண்ட் கரிக்கோ உங்களுக்கு எல்லாமே பவுலிங் கிடைக்கும். ஃபுல் கோட்டான்னு யோசிக்கிற இடத்துல வனுவாவோட பவுலிங் அலைனையோ அண்ட் கரிக்கோவோட பவுலிங். கரிக்கோ மேக்ஸிமம் ஓவர்ஸ் நிறைய போடுறாரு. ஆனால் ஒரு பாயிண்ட் இங்கே சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வர்றதுனால அங்கே கரிக்கோவோட ஓவர் குறையலாம். அந்த இடத்துல அசத்வாலாவோட ஓவர் முழுமையாக இருக்கலாம். அதை பார்த்துக்குங்க. அண்ட் ஃபுல் கோட்டான்னு யோசிக்கிற இடத்துல இவங்கள தான் நம்ம யோசிக்கணும். அண்ட் எண்ட் ஓவரில் வனுவா அண்ட் அலைனையோ யோசிக்கிறோம். அதே நேரத்தில் சில நேரங்களில் கமியோ சைடும் போவாங்க. அண்ட் மொரியோ இருந்தால் மொரியோ சைடு நிறைய நேரங்களில் எண்ட் ஓவரில் போய் பார்த்துருக்கோம். அதை பார்த்துக்குங்க. பிக் பேஸில் ஆப்வியஸாக டாப் பிக்கு பவுலர் சைடு தான் போகிறாங்க. அது காரணம் இவங்க விளையாண்ட மேட்சஸில் ஸ்கோர்ஸ் வரலை அப்படின்ற அந்த இடம் தான். போல்ட்டு, சவுத்தி நியூ பாலில் ஸ்பெஷலாக கலக்கிடுறாங்க. சான்னர் ஓல்டு பாலாக இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் இவரோட பவுலிங் வேறு இருக்கும் தான். அதில் டவுட்டே இல்லை. இன்டர்நேஷ்னல்னு வரும்போது கலக்கிறார பேட்டிங் பேஸ்லேயும் வந்தாலும் டீசெண்டாக பண்ண முடியும். ஆனால் ஒரு அளவுக்கு பேட்டிங் வரும்னு என்னால் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் பவுலிங் பேஸில் கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ண முடியும். அதனால் இந்த 3 பிக் டாப் பிக்காக இருக்குது. அதில் நம்ம ஆலனை கன்சிடர் பண்ணணும். ஃபஸ்ட்டு பேட் பண்ணுற மாதிரி தான் பெரிய இன்னிங்ஸ் கூட பில் பண்ணிடலாம். செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் கூட அந்த ஸ்டார்ட்டில் நல்லா பேட்டிங் கொடுக்கலாம். வில்லியம்சன் நம்ம 4ல் வராரு. ஸோ அந்த இடத்துல செகண்ட் பேட்டிங்னா கொஞ்சம் யோசினா, ஃபஸ்ட் பேட்டிங்னா டெஃபினட்டாக எடுத்துக்கலாம். மிச்சலையும் குறைவாக எடுத்திருக்காங்க. பாசிபிளாக 1-2 ஓவர் கொடுத்தா அந்த இடத்துல விக்கெட்டுன்னு விழுந்துச்சுன்னா இந்த பாசிட்டிவ்னு சொல்லலாம். பேட்டிங்கில் படலை தான், கஷ்டப்படுறாரு தான். மிச்சலாக இருக்கட்டும், வில்லியம்சனாக இருக்கட்டும். பட் பிஎன்ஜிக்கு எகென்ஸ்டாக ஒரு ஃபார்முக்கு வரலாம். ஃபஸ்ட் பேட் பண்ணுற மாதிரி இருந்தால் இவங்களெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். கரிக்கும் நல்ல பவுலிங். ஒரு பாயிண்டில் சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறனால ஓவர்ஸ் கொஞ்சம் குறையலாம் அப்படி தான் யோசிக்கப்படுது. அதர்வைஸ் ஒரு சூப்பர் பவுலிங் கொடுக்குறாரு. பரவாயில்ல, மேட்சை பேசலாம், யோசிக்க வேணாம், பவுலிங் கொடுப்போம் அப்படின்னு அசர்வாலா யோசிச்சா கரிக்கோட பவுலிங் சூப்பராக இருந்து பார்த்துருக்கோம். இன்றைக்கி கரிக்கோவை மாற்றிட்டு வேறு பிளேயர் கூட எடுத்துடலாம். அதில் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. கேப்டன் சாய்ஸுக்கு சேஃபாக போல்ட்டு, சவுத்தி, ஃபோகசன் சைடு 3 பேஸர் அப்படி தான் போயிருக்காங்க. கண்டிப்பாக ஓகேன்னு தான் சொல்லுவேன். ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சா ரவீந்திரா சில ஓவர்ஸ் வீசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போன மேட்ச் ஓவர் கொடுத்தாங்க. அந்த மாதிரி இடங்களில் யோசிக்கலாம். சான்னர் அதுக்கு பதிலாக ஈஸ்வதி இருந்தால் ஈஸ்வதி. கான்வே டாப் ஆடலாம். பேட்டிங் அண்டு க்ளவ் பாயிண்ட் அவர்கிட்ட தான் இருக்குது. இந்த பேஸில் அவரையும் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். இதே வந்து ஃபஸ்ட் பேட் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பேட்டர் சைடும் முயற்சி பண்ணுங்கள். நியூசிலாந்து ஃபஸ்ட் பேட் பண்ணுற மாதிரி இருந்தால் பேட்டர் சைடும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். இந்த சீரீஸில் நிறைய பவுலர் சைடு தான் ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் தொடர்ந்து நிறைய மேட்சஸ் பவுலிங் பேஸில் போயிருக்கு அப்படின்றது தான்.
ஒரு இடத்துல ரிஸ்க் எடுத்து பார்த்தோம்னா கிளிக்காக வாய்ப்பு இருக்குது. டாப் ஆர்டரில் டாப் 4ல் யாரையாவது ஒருத்தர் கேப்டன்னா கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். டீம் பாருங்கள், கேப்டன் போல்ட், வைஸ் கேப்டன் சவுத்தி. ஃபோகஸன் எடுத்துருங்க, அந்த இடத்துல சேஞ்ச் இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஹென்ரியை. அதே மாதிரி சானர் பக்கத்தில் இங்கே ஈசோதி இருந்தால் கண்டிப்பாக ஈசோதி சைடு போங்க. இன்னும் பவுலிங் பேஸில் யாரை இன்க்ளூட் பண்ணுறாங்க, ஒரு வேளை சானர் வச்சுக்கிட்டே ஈசோதியை வைக்கிறாங்களா, அந்த மாதிரியெல்லாம் யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டீம் செட் பண்ணிக்கலாம். இதில் 4 பவுலர்ஸ் எடுத்திருக்கேன் பப்பானி கேடி சைடு. அதுக்கு பதிலாக நீங்கள் டாப்பில் பேட்டர் சைடு போகலாம். எப்போ அப்படின்னு சொன்னால் நியூசிலாந்து பேட் ஃபஸ்ட்டு பண்ணுற மாதிரி ஒரு சூழல் இருந்தால், நம்பர் 4ல் வில்லியம்சன் ஒருவேளை 7 விக்கெட் இருந்தால் வில்லியம்சனோட பேட்டிங் டிஸ்பிளே ஸ்டடி பண்ணி போகலாம். அதே மாதிரி தான் டெரல் மிச்சல் சைடும் கொஞ்சம் யோசித்து போகிறதுனா ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.